சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு காணொளியோடாக இணைந்திருக்கிறோம். இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், பாகிஸ்தானுக்கு பதிலடி அளிக்கும் வகையில் ஆபரேஷன் சிந்தூரை இந்தியா ஆரம்பித்திருக்கிறது. இதில் பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரம் இந்திய ராணுவத்திற்கு பதிலளிக்கும் விதமாக பாகிஸ்தானும் செல்மழை பொழிந்திருக்கிறது. இதற்கிடையே பாகிஸ்தானின் முக்கியமான விமான நிலையங்கள் 48 மணி நேரம் அவசரமாக மூடப்பட்டிருக்கின்றன. அதேபோல இந்திய விமான போக்குவரத்தும் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதல் குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப், ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் குட்டரெஸ் ஆகியோர் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். இந்த விடயங்கள் பற்றித்தான் இன்றைய இந்த காணொளியில் பார்க்க இருக்கிறோம். ஏப்ரல் 22 அன்று பஹல்காமில் 26 பொதுமக்கள் கொல்லப்பட்ட தாக்குதல்களுக்கு பதிலடியாக இந்திய ராணுவம் சார்பாக பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பதிலடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாதுகாப்புத் துறையால் ஆபரேஷன் சிந்தூர் என்று இந்த தாக்குதலுக்கு பெயரிடப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து இந்தியா பதிலடி தாக்குதல் நடத்தி வருகிறது. கடந்த வாரம் இந்திய காஷ்மீரில் பஹல்காம் பகுதியில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலளிக்கும் விதமாக இன்று புதன்கிழமை அதிகாலை பாகிஸ்தானில் இருக்கின்ற 9 பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக இந்திய ராணுவம் அறிவித்திருக்கிறது. இது 6 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா மற்றும் பாகிஸ்தான் நேரடியாக ராணுவ முறையில் மோதும் நிலையை உருவாக்கி இருக்கிறது. இந்தியா பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள தளங்களில் இந்த தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. நீண்ட தூரம் பயணிக்கும் ஏவுகணைகளை கொண்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்திய ராணுவம் தெரிவித்ததில் பாகிஸ்தான் ராணுவ வசதிகள் எதுவும் தாக்கப்படவில்லை என்றும், தாக்குதல் திட்டமிடப்பட்ட கட்டுப்பாடுள்ள பயங்கரவாத முகாம்களையே நோக்கி மேற்கொள்ளப்பட்டது என்றும் கூறப்பட்டிருக்கிறது. இது அளவுகோலோடு மேம்பட்ட ரீதியில் மோதலுக்கு வழிவகுக்காத வகையில் நடத்தப்பட்டது என்றும் இந்திய ராணுவம் இந்த தாக்குதலை விவரித்திருக்கிறது. ஆபரேஷன் சிந்தூர் என்ற குறியீட்டு பெயரில் துல்லிய தாக்குதல்களில் மொத்தம் 9 தளங்கள் டிராடரில் துல்லியமாக குறிவைக்கப்பட்டு தாக்கப்பட்டன. அதாவது தீவிரவாத கேம்ப் மற்றும் ராணுவ கேம்ப் ஆகியவை மட்டும் குறிக்கப்படும். அப்படி குறிக்கப்பட்ட மையங்கள் அதன் பின் ட்ரோன் மூலம் கண்காணிக்கப்படும். அவை சரியான இடங்களா என்று உறுதி செய்யப்படும். உளவு பணிகள் முடிந்த பின் தாக்குதல் திட்டங்கள் வரையறுக்கப்படும். எங்கே இருந்து தாக்குதல் நடத்துவது என்பது உறுதி செய்யப்படும். விமான தாக்குதல் என்றால் எப்படி உள்ளே செல்வது, தரைவழி தாக்குதல் என்றால் எப்படி நடத்துவது என்று திட்டம் வகுக்கப்படும். இந்த முறை இந்தியாவிலிருந்தே தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இது உள்துறை அமைச்சகத்தின் ஒப்புதலையும் பெற்றிருக்கிறது. கடைசியாக பிரதமர் ஒப்புதல் அளித்த பின் தாக்குதல் நடத்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. தாக்குதல் நடத்தப்படுவது தாக்குதல் தினத்தின் 3 தொடக்கம் 4 மணி நேரங்களுக்கு முன்புதான் வீரர்களுக்கே சொல்லப்படும். தாக்குதல்கள் கசிவதை தடுக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்படும். அப்படித்தான் இன்றைய தாக்குதலும் நடத்தப்பட்டிருக்கிறது. இதில் பாகிஸ்தான் ராணுவ பகுதிகள் எதுவும் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படவில்லை. இதற்கிடையே பாகிஸ்தானுடனான சர்வதேச எல்லையில் இந்திய விமானப்படை பெரிய அளவிலான ராணுவ பயிற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறது. பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இந்த தாக்குதல் நடைபெற்றது. இந்த தாக்குதலில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. தீவிரவாத முகாம்கள் மட்டுமே குறிவைக்கப்பட்டிருக்கின்றன. முக்கியமாக லக்சர் இ தொய்பா அமைப்பின் தலைமையிடம் குறிவைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. கடந்த 10வது நாட்களாக ஜம்மு காஷ்மீர் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டில் பாகிஸ்தான் ராணுவம் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி எந்தவித தூண்டுதலும் இல்லாமல் துப்பாக்கிச்சூடு நடத்தி வந்த நிலையில் இந்தியா தற்போது இந்த பதிலடி தாக்குதலை நிகழ்த்தி இருக்கிறது. ஜம்மு காஷ்மீரின் குப்வாரா, பாரமுல்லா, பூஞ்ச், நௌசேரா மற்றும் அக்னூர் பகுதிகளுக்கு எதிரே இருக்கின்ற நிலைகளில் இருந்து சிறிய ரக துப்பாக்கிச் சூடுகள் நடத்தப்பட்டிருக்கின்றன. 740 கிலோமீட்டர் நீளம் இருக்கின்ற இந்த எல்லையில் நடந்த துப்பாக்கிச் சூட்டுக்கு இந்திய ராணுவம் உடனுக்குடன் பதிலளித்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இன்று அதிகாலை பாகிஸ்தான் துப்பாக்கிச் சூடுகளை நடத்தும் முன்பு இந்தியா இந்த ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறது. 2016, 2019 ஆண்டு தாக்குதல்களை விட வீரியமான தாக்குதல் சிந்தூர் தாக்குதல் என்று தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலால் பாகிஸ்தானில் 60 பேர் காயமடைந்திருப்பதாகவும் 3 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இவற்றுக்கிடையே பாகிஸ்தான் இந்த தாக்குதலை கடுமையாக கண்டித்திருக்கிறது. பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிப் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், இந்தியா நபர்களை குறிவைத்து தாக்கியிருக்கிறது. இதற்கு உரிய பதிலடி வழங்கப்படும் என்று எச்சரித்திருக்கின்றார். அதே நேரம் பாகிஸ்தான் பிரதமர் செபாஸ் ஷெரீப் இந்தியா போர் அறிவித்தது போல தாக்கியிருக்கிறது. இதற்கான பதில் அவர்களுக்கு பொருத்தமானதாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த தாக்குதலுக்கு பின்னர் பாகிஸ்தான் உடனடியாக கட்டுப்பாட்டு கோட்டுக்கு அப்பால் இருந்து துப்பாக்கி தாக்குதலை மேற்கொண்டதாக இந்தியா தெரிவித்திருக்கிறது. இந்தியா அதற்கு முறையாக பதிலளித்திருக்கிறது என்றும் அறிவித்திருக்கிறது. இதனிடையே உலக நாடுகள், குறிப்பாக அமெரிக்கா, இரு நாடுகளும் பதற்றத்தை குறைத்து பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை
இதேவேளை இந்த தாக்குதலுக்கு பதிலடி அளிக்கும் முயற்சியாக பாகிஸ்தான் ராணுவம் லைன் ஆஃப் கண்ட்ரோல் வட்டாரத்தில் உள்ள பூரஞ்ச் மற்றும் ராஜௌரி மாவட்டங்களின் எல்லை கிராமங்களில் கனமழை போல் வெடிகுண்டுகள் மற்றும் மோட்டார் செல்லிங் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. பூஞ்சில் கிருஷ்ணா கோட்டி, லாக்பூர், மான்கோட் பகுதிகள் மற்றும் ராஜௌரியில் லாம், மஞ்சக்கோட், கம்பீர், பிரக்மனா பகுதிகள் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கின்றன. இந்திய ராணுவமும் இதற்கு நேரடி பதிலடி அளித்து குறியீட்டுடன் பதிலடி தாக்குதலில் ஈடுபட்டிருக்கிறது. இருதரப்பும் இடையே துப்பாக்கிச் சண்டை தொடர்ந்து வருவதாக கூறப்படுகிறது. பாகிஸ்தான் மீண்டும் உத்தியோகபூர்வமாக மீராமர் பகுதியில் இருந்த ஆக்கிரமண முகாம்களில் இருந்து இந்தியா மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இந்த சண்டையின் போது ஜெய்ஸ்-இ முகமது தீவிரவாத அமைப்பின் முக்கிய தளமான பாகிஸ்தானின் பஹாவல்பூரும் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது. இந்திய ராணுவத்தின் தகவல் துறை அதிகாரிகள் எக்ஸ் பக்கத்தில் பாகிஸ்தான் மீண்டும் சிஸ்பயர் ஒப்பந்தத்தை மீறியிருக்கிறது, இந்திய ராணுவம் கணக்கிடப்பட்ட படிமுறையில் பதிலடி அளித்து வருகின்றது என்று குறிப்பிட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இப்படியான சூழ்நிலையில் இந்தியாவின் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் காரணமாக பாகிஸ்தானின் முக்கிய விமான நிலையங்கள் 48 மணி நேரம் மூடப்படுவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மற்றும் பாகிஸ்தான் பஞ்சாப் உட்பட பாகிஸ்தானின் பல பகுதிகளில் இன்று அதிகாலை இந்தியா தாக்குதல் நடத்தியதை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த நாட்டின் முக்கிய விமான நிலையங்கள் 48 மணி நேரம் மூடப்படும் என்ற தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. தற்போது ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையால் அச்சமடைந்திருக்கின்ற பாகிஸ்தான் அந்த நாட்டின் முக்கிய விமான நிலையங்களை 48 மணி நேரம் மூடியிருக்கிறது. பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு தீவிரவாதிகளுக்கு எதிராக பாகிஸ்தான் நடவடிக்கை எடுக்கும் என்று இந்தியா எதிர்பார்த்தது என்றும், ஆனால் அதற்கு பதிலாக மறுப்பு நடவடிக்கையில் பாகிஸ்தான் செயல்பட்டதாகவும் இந்தியா கூறியிருக்கிறது. இந்நிலையில் பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் அவசர நிலையும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு பிறகு அமெரிக்கா உட்பட பல நாடுகளுக்கு இந்தியா விளக்கம் அளித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானில் 48 மணி நேர விமான சேவைகள் நிறுத்தப்பட்டதை போன்று இந்தியாவின் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையை தொடர்ந்து வட இந்தியா முழுவதுமே விமான சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. ராய்டர்ஸ் தகவலின்படி ஸ்ரீநகர் விமான நிலையம் முழுமையாக மூடப்பட்டு அங்கு எந்த ஒரு வர்த்தக விமானமும் இன்று இயக்கப்படுவதில்லை என இந்திய விமான நிலைய ஆணையம் தெரிவித்துள்ளது. இண்டிகோ நிறுவனம் வெளியிட்டிருக்கின்ற பயண அறிவிப்பில் ஸ்ரீநகர், ஜம்மு, அமிர்தசர், லே, சண்டிகர், தரமசாலா மற்றும் பீகானீர் உள்ளிட்ட விமான நிலையங்களில் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏர் இந்தியா நிறுவனம் புனே மற்றும் அமிர்தசரியில் இருந்து இயக்கப்பட இருந்த விமானங்களை தற்காலிகமாக நிறுத்தியிருக்கிறது என எகனாமிக் டைம்ஸ் செய்தி வெளியிட்டிருக்கிறது. ஸ்பைஸ் ஜெட் நிறுவனம் தரமசாலா, லே, ஜம்மு, ஸ்ரீநகர் மற்றும் அமிர்தசர் ஆகிய விமான நிலையங்கள் மறு அறிவிப்பு வரை மூடப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறது. இறுதியாக பாகிஸ்தான் மீது இந்தியா நடத்திய ஏவுகணை தாக்குதல் குறித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பிடம் வெள்ளை மாளிகையில் வைத்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். அந்த கேள்விக்கு பதிலளித்த டிரம்ப் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், வெள்ளை மாளிகை வாசல் அருகே நடந்து வரும்போதுதான் பாகிஸ்தான் மீது இந்தியா ஏவுகணை தாக்குதல் நடத்தியது குறித்து அறிந்து கொண்டேன். கடந்த காலங்களை ஒப்பிட்டு பார்க்கும் போது ஏதோ நடக்கப் போகிறது என்று எங்களுக்கு நன்றாக தெரிகிறது. இருப்பினும் இந்தியாவும் பாகிஸ்தானும் பல ஆண்டுகளாக சண்டையிட்டு வருகின்றன. இந்த மோதல் விரைவில் முடிவுக்கு வரும் என நம்புகின்றேன் என்று தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த திடீர் நடவடிக்கை குறித்து அமெரிக்கா, ரஷ்யா, பிரிட்டன், ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகளின் பிரதிநிதிகளிடமும் இந்தியா விளக்கமளித்து வருகின்றது குறிப்பிடப்பட வேண்டியது. டிரம்பை தொடர்ந்து இரு நாடுகளும் பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டும், மேலும் ராணுவ நடவடிக்கைகளில் இருந்தும் இரு நாடுகளும் பின்வாங்க வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலாளர் குட்டரஸ் வேண்டுகோள் விடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது. மற்றும் ஒரு காணொலி வாயிலாக சந்திக்கலாம். தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.